குழந்தைங்களுக்கு பிடிச்ச வாயில் போட்டால் கரையிற மாதிரி ஒரு புட்டிங் பண்ணலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீசஸை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சுற்று துருவிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. திக்கான பாலாக நீங்கள் கிரைண்ட் பண்ணி வடித்து வச்சுக்கோங்க. நீங்கள் துருவி கூட அரைச்சிக்கலாம். பட் நம்மளுக்கு அந்த பின்னாடி ப்ரௌன் கலரில் இல்லாத அளவுக்கு நீங்கள் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பால் நம்மளுக்கு நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு திக்கான தேங்காய் பால் கிடைச்சிருச்சு. இதிலிருந்து ஒரு 2 கரண்டி தேங்காய் பாலை இன்னொரு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பாலோட இந்த மிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கேன். சால்ட் சேர்க்கும்போது அதோட ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த தேங்காய் பால் மிக்ஸை ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கைவிடாமல் கிளறி விடணும். இல்லைன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதால கட்டி ஆகிடும், நடுவில் கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது ஜெல்லியாக மாற ஆரம்பிக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. இந்த அளவு திக்கானதுக்கு அப்புறம் நீங்கள் அதை இன்னொரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஆற வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து எடுத்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ டேஸ்டான கோகனட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு செரி வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் மாதுளம் பழம் இல்லை நட்ஸ் யூஸ் பண்ணி கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸ் போட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.